எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய ஜீவன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 11ஆம் வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியம். அந்த சாட்சியம் தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தந்து இருக்கிறார். எப்படி தந்து இருக்கிறார்? அது பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்வது இல்லை. இந்த பூலோகத்திலேயே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசுவை நோக்கி கேட்டான். முடிவாய் சொன்ன பதில் தான் மிக முக்கியமான ஒரு பதில். ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னார். அதைவிட முடிவாய் சொன்னதான் மிக முக்கியமான ஒரு பகுதி, அந்த வேத பகுதி. என்னவென்றால், என்னை பின்பற்றி வா. இயேசு அது வரைக்கும் மரிக்கவில்லை, ஆகவே என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இயேசு மரித்த பின்பு அவரை விசுவாசிக்கிறவர்கள் குமாரனை உடையவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனை தரித்தவர்களாக, உடையவர்களாக மாறுகிறார்கள், தனக்குள் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். பிதா நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் கிறிஸ்துவில் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன். இந்த நம்பிக்கை நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கும் தேவனுடைய பணியை செய்கிறவர்களுக்கும் இந்த வசனம் ஒரு மறைபொருளாகவும் படிக்காமல் விடப்பட்டதாகவும் இருக்கிறது. இந்த நிருபங்களை படித்தாலே ஒரு தெளிவு வரும். அது குறைவாக இருப்பதனால்தான் சிலது புரியவில்லை. குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். பிதா குமாரனை நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தந்திருக்கிறார் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவன் நீங்க போய் பரலோகத்தில் பெறுவது இல்லை. 2 வாழ்வு இருக்கிறது. ஓகே, ஒரு வாழ்வு வீழ்ந்து போன மனித இயல்பு ஆன வாழ்வு, மனித இயல்பு கொண்ட, உலக இயல்பு கொண்ட, மனமுடைய குணமுடைய வாழ்வு. ஸ்தோத்திரம். இது மரணத்தை கொடுக்கிற ஒரு வாழ்வு. 2வது ஜீவ வாழ்வு. ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவின் உடையவராக மாறின பின்பு அந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே, கிறிஸ்துவின் உடையவராக நீங்கள் என்று உங்கள் வாழ்வு வருகிறதோ அன்று ஜீவனின் வாழ்வு உங்களுக்கு வருகிறது. அதை ஒரு அடையாளமாய் பெற்றுக்கொள்வதல்ல. வாழுகிறேன் என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், உங்களுடைய உணர்வு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்வதாக உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வு ஒன்று டெத் ஆயிட்டுனா, கான்சியஸ் என்பது டெத் ஆயிட்டுனா, நீங்கள் வாழ்வது உங்களுக்கே தெரியாது. அப்படி என்றால் வாழவில்லை என்று அர்த்தம், மரித்து விட்டார் என்று அர்த்தம். ஆகவே நினைவிழந்து விட்டார் என்றும் சொல்வார்கள். நீங்கள் அரசியல்வாதிகளை செய்தித்தாளில் வாசிக்கும் பொழுது நீண்ட நாட்களாக மரண போராட்டத்தில் இருப்பார்கள் என்றால் முடிவாக வரும், நினைவிழந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை பத்திரிகையில் வாசிப்பீர்கள். ஸ்தோத்திரம். இனி பிழைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த ஜீவனின் வாழ்வை எப்படி அறிய முடியும்? உங்கள் ஆவியில் இருக்கிற உணர்வின் வழியாகத்தான் அதையும் அறிய முடியும். உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்து இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல.
அதற்கு வெளியே இருக்கிறவர்கள். புரிகிறதா? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா? மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா இல்லையா? இல்லது உலக இயல்பு மனிதனைப் போல வாழ்கிற அந்த வாழ்வு இருக்கிறதா என்கிறத உங்கள் வாழ்வின் மூலமாகவே, உணர்வின் மூலமாகவே எல்லாம் கிளியராக உங்களுக்கு தெரியும். அதுவே நீங்கள் போகிறது சரியா சரியில்லையா, போய் சேருவோமா சேர மாட்டோமா என்பது உங்களுக்கு அங்கேயே நியாயாதிபதி போல அது சொல்லி கொடுத்துரும். ஸ்தோத்திரம். ஆகவே நான் மாமிசத்துக்குரியவன், நான் இந்த உலக இயல்புக்குரியவன், இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயும் நான் இந்த மாமிச குணத்தோடு இருக்கிறேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவன் ஜீவனுக்குரியவன், பாவ மாமிச வாழ்வில் இருந்து விடுதலை அடைந்தவன். அதனால புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ராஜ்யமே வேற. உங்களுக்கு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்லும்பொழுது, அந்த ராஜ்யத்தில் இருந்த உலக இயல்பு ராஜ்யத்தில் அந்த குணத்தோட அந்த சுபாவத்தோடு வாழ்ந்த, இப்போ இந்த ராஜ்யத்துக்கு வந்துட்ட, இந்த ராஜ்யத்துடைய குணங்கள்லாம் வேற. இங்கே ஆவில் எளிமை, சமாதானமானவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ராஜ்யத்தினுடைய பண்பு இதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவ மாமிச வாழ்வில் இருந்து முற்றிலும் பிரைஸ் காட் விடுதலை அடைந்தேன் என்பதை இதில் தான் நீங்கள் அறிய முடியும். ஆரம்ப நாட்டில் இது நமக்கு தெரியாது. உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசியாக இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, எனக்கு நீண்ட ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட உள்ள ஒரு ஜீவன் இருந்து தான் என்னை இதை பார்க்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இதை படிக்கக்கூடாது, இங்கே பழகக்கூடாது என்ற கைட் பண்ணுகிறார் என்பது தெரியல. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரிய வேண்டாலும் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கும். அதை மீறி செய்யும் போது தான் மாமிசத்துக்குரிய வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். அப்போ உள் உணர்வில், ஆவியின் உள் உணர்வில் ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நான் இந்த மாமிச உலக இயல்பு வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன் என்பது இந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறபடியால், ஜீவ வாழ்வு உங்களுக்கு இருக்கிறபடியால் தான் அது தெளிவாக உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஸ்தோத்திரம். இங்கே தான் தேவனுடைய ஆவியும் உங்கள் ஆவியும் கலந்து இணைந்து ஒரே ஆவியாக 1 கொரிந்தியர் 6:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்ற அந்த வாழ்வு உள்ளே கிடைக்கிறது. அறிஞ்சாச்சா? அப்போ தேவன் தம்முடைய வாழ்வை, நித்திய ஜீவன் கிறிஸ்து, தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் கிறிஸ்து, கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். இது தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய வாழ்வை உங்கள் ஆவிக்குள் வைத்து அங்கு தேவன் வாழுகிறார். இது ஒரு பெரிய ரெவலேஷன், இது பெரிய ரகசியம். இதற்காக தான் முனிவர்கள், சாஸ்திரிகள், ரிஷிகள் கடவுளோடு ஒன்று இணைவதற்கு வனாந்தரங்களையும் மலை பிரதேசங்களையும் தியான மடங்களையும் தேடி போனார்கள். தங்களுடைய சிரசில் இருக்கிற முடியை ரிமூவ் பண்ணாங்க. குடும்பத்தை துறந்தார்கள். மனைவி பிள்ளைகளை விட்டார்கள். பிரைஸ் காட். நான் தவம் போகிறேன், காட்டுக்குள் போகிறேன் என்று போய் தனிமையாக இருந்து இறைவனோடு சங்கமாக ஒன்றாக மாறுவதற்குத்தான் அவங்க அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அறியாத காலங்களில், புரியாத காலங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் வெளிப்படுத்தினவர் இன்னார் என்று அவர்கள் அறியாமல் அதுவும் போய்விட்டார்கள். நாங்கள் ஒரு ஆற்றலை பெற்றோம், ஒரு ஜீவனை பெற்றோம், ஒரு சக்தியை பெற்றோம், நாங்கள் சக்தியோடு கலந்தோம் என்று வேறு பெயரை வைத்து விட்டார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எழுதப்பட்ட நிறுவனங்களில் தான் இந்த சீக்ரெட், இந்த ரகசியம், இந்த ஹியூமன் ஸ்பிரிட்டுடைய ரகசியத்தை அங்கே தான் நம்ம காணலாம். அங்கே தான் இருக்கு, அங்கே தான் தொடர்பு இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் தேவன் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் வைத்து, தன்னுடைய வாழ்வை உங்களுக்குள் வைத்து அவர் வாழுகிறார். ஆகவே தான் கிறிஸ்துவின் உடையவன், ஜீவன் உடையவன்.
அப்ப ஆதாம் பெற வேண்டிய அந்த ஜீவ வாழ்வை கிறிஸ்து வழியாக இன்று உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் யார்? உபாகம் 30:20 இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லும் பொழுது, ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், நன்மையும் சாபத்தையும் உங்களை வைக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எதை தெரிந்து கொள்ளுங்கள்? கேள்வியும் கொடுத்துட்டு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்தான் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஜீவனாக தெரிகிறவர் யார்? மனித சாயலால் வந்த தேவகுமாரன். இஸ்ராயல் மக்களிடத்தில் உபாகம் 30:20 சொன்னவர். மோசேக்கு மலையில் மேல் தரிசனமானவர். நானே என்று சொன்னவர். ஸ்தோத்திரம். நானே என்று சொன்னவர். அந்த நானே என்று சொன்னவர் உங்களுக்குள் வாழுகிறார். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நானே, நீங்க எத்தனை முறை நானே நானேங்கிறீங்க? தினமும் நானே நானே நானே, ஐயாம் ஐயாம் ஐயாம்ங்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நானே நானே என்று நீங்க சொல்லும் போதெல்லாம், நானே என்று இஸ்ராயல் மக்களுக்கும் மோசேக்கும் பார்வோனுக்கும் வெளிப்பட்ட வேறவர். அவர் ஒருவருக்கு தான் நானே என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நானே என்று சொல்கிற அந்த வார்த்தை தேவனை சார்ந்தது. நானே அவர், நானே அவர். அதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சரியானதை செஞ்சாலும் தப்பு செய்தாலும் நானா, நான் இல்லையே, நான் தான் என்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த நானேங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்றதுன்னு சொல்லி. ஐ ஆம். இயேசு ஒருவர் தான் அதை பயன்படுத்தினார். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூ, ஐ ஆம் த லைஃப். நானே நானே என்று பார்வனுக்கு போய் சொல்லு, என் நாமம் என்று என்னவென்று கேட்டால். அது திங்க் பண்ணாவே, நானே என்று நானே எத்தனை முறை சொல்றேன்? எத்தனையோ முறை நான் சொல்றேன் நானே நானே நானேன்னு. நான் ஒவ்வொரு முறையும் நானேன்னு சொல்லும் பொழுது, நானே என்று சொன்ன யெகோவா தேவனே அது அடையாளமாக இருக்கிறது. அவருக்கு சார்பாக நானே இந்த பூமியில் வாழ்கிறேன். ஆகவே தேவன் யார்? ஜீவனானவர். உங்கள் ஆவியில் அவர் வாழ்கிறார். ஆவியில் தேவன் ஜீவனாக உங்கள் ஆவியில் இணைந்திருக்கிறதை பிரிக்க முடியாது. உங்க ஆவியும் ஜீவனின் ஆவியும் ஒன்றாய் கலந்து இருக்கிறதுனால அதை பிரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் ஆவி 8:9 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. 8:11 இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி. ஸ்தோத்திரம். 8:15 சுவிகார புத்திர ஆவி. 8:16 ஆவியானவர். ஸ்தோத்திரம். என்று ஆவியானவரை பற்றி பல பெயர்களில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின ஆவி, புத்திர சுவிகார ஆவி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 16 அப்படி 26 அல்லது 28 ஆவியானவர் என்று போடப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆவியானவருக்கு கிறிஸ்துவின் ஆவி என்ற பெயர் இருக்கிறது, தேவனுடைய ஆவி என்ற பெயர் இருக்கிறது. புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார், அவர் புத்திர சுவிகார ஆவி உடையவராக இருக்கிறார் என்பது இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவரை பற்றி பல பெயர்களில் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேயே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு மூலதனமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். மூலதனமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் 100% கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள். அதை சொல்லியும் கொடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்குள் தான் இருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார். இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின பிதாவின் ஆவியாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார், வேறு எங்கும் இல்லை என்று சொல்லுவதை விட்டுவிட்டார்கள். அதுதான் சபைக்கு வந்த மோசமான ஒரு கேடு. புரிஞ்சுதா உங்களுக்கு? மோசத்திலையும் மோசம், செம மோசம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்போ
பரிசுத்த ஆவியாக, பிதாவின் ஆவியாக, குமாரனுடைய ஆவியாக, கிறிஸ்துவின் ஆவியாக உங்களிலிருந்து ஆவி வழியாக நடக்க அவர் வாழுகிறார், உங்களுக்குள் இருந்து வாழுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கலாத்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? இப்போ 25ஆம் வசனத்தை பாருங்க. பிரைஸ் காட். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆவினால் வாழ்ந்திருந்தால், பிழைத்திருந்தால், வாழ்ந்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். மேல உள்ள வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள், ஜீவனை உடையவர்கள், சிலுவையிலே அறையப்பட்டவர்கள். எதை? ஆசை இச்சைகளை. இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? ஆவினால் வாழுகிறார்கள். ஆவியின் வாழ்க்கை அவர்களுக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆவிக்குள் இருக்கிறது யார்? தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, குமாரனுடைய ஆவி. ஸ்தோத்திரம். அதை உள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நடக்க வைக்கிறார், வாழ வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல 14ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நடத்துகிறார். உங்க ஆவிக்குள் ஆவியாக இருந்து நடத்துகிறார். உங்க ஆவிக்குள் ஆவியாக இருந்து நடத்துகிறார். உங்களை நடத்துகிறது ஆவியானவரா? உங்கள் மனமா? உங்கள் உணர்வா? உங்கள் உணர்ச்சியா? உங்கள் எண்ணமா? உங்களுடைய பெற்றோரா? உங்களுடைய உறவினரா? உங்களுடைய அலுவலகத்தில் உள்ளவர்களா? உங்கள் நண்பர்களா? அல்லது உங்களை அந்தகர ஆவிக்கேற்றபடி நடந்தீர்கள் என்று எபேசியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆவி உங்களை நடத்துகிறதா? ஆகாய மண்டலத்தில் உள்ள அந்தகார ஆவியின் கேற்றபடி நடந்தீர்கள் என்று எபேசியர் 2:2 சொல்கிறதே, அந்த ஆவியின்படி நடக்கிறீர்களா? உங்கள் மாமிசம் உங்களை நடத்துகிறதா? உங்கள் மனம், உணர்வு, உணர்ச்சி நடத்துகிறதா? உங்களை சுற்றிலுக்கள் நடத்துகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ரோமர் 8:14 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஜீவனுடைய ஆவி எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். அந்த நடத்துகிற அனுபவம் தான் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். ஸ்தோத்திரம். சரி, இப்போ 8:16 வாசிங்க. ரோமர் 8:15-16. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவி உடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நடத்துகிறார். ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியோடு கூட இருந்து அங்க சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நியாயம் தீர்க்கப்பட்ட பிசாசை குறித்து, ஸ்தோத்திரம், அத்தனையும் குறித்து சாட்சி உள்ள கொடுக்கிறார். பாவம் அழிக்கப்பட்டதை குறித்து, மரணம் வீழ்ந்து போனதை குறித்து, மரணம் ஜெயமாக்கப்பட்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் உள்ளே இருந்து நீ என்னுடைய மகன் என்று சாட்சி கொடுக்கிறார். நீ கிறிஸ்துவின் உடையவன் என்று சாட்சி கொடுக்கிறார். நீ பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கிறிஸ்துவின் பங்காளி என்று சொல்லி எபேசியர் 3:3 படி நீங்கள் கிறிஸ்துவின் உடன் பங்காளி என்று சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய சுதந்திரர் என்று சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் காட், ஸ்தோத்ரா. நீ ஆபிரகாமுடைய சந்ததி. ஓ காட், நீ கிறிஸ்துவின் உடையவன், ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளி என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்பதை சாட்சி கொடுக்கிறார். நீ ஒருவனே இந்த பூமியில் மலையில் இருக்கிற பட்டணம் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாய் என்பதை குறித்து உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே ஆவிக்குள்ளே ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னவாக கிறிஸ்துவில் பெற்றிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் வரிசைக்கரமாக சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவாலயமாக்கப்பட்டாய், நீ நீதிமானாக்கப்பட்டாய், நீ பரிசுத்தவானாக்கப்பட்டாய் என்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத வார்த்தைகளை உள்ளே இருந்து 1 கொரிந்தியர் 10:6-10, 6:17, 6:19 எல்லாம் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்குள் வந்து இந்த தேவன் கிறிஸ்து சிலுவை வழியாக உங்களுக்கு தந்ததை ஒவ்வொன்றையுமே உங்கள் ஆவிக்குள் வந்து சாட்சி கொடுக்கிறார்.
இருக்கா? நான் சொன்னதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை உருவாக்கி இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிதா, அப்பா பிதாவே என்று கூப்பிட வைக்கிறார். சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார், பலவீனங்களில் உதவி செய்கிறார், சரீரத்தின் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக்குகிறார். இதெல்லாம் ரோமர் 8, 10, 11, 14, 15, 16, 20 எத்தனையும் உங்க ஆவிக்குள்ள செஞ்சு செஞ்சு செய்கிறதை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுக்கிறாருன்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை பாருங்க. மரித்தொழுந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதை சாட்சி கொடுக்கிறார். 8:11 வாசித்து பாருங்க. மரித்தொழுந்த ஆவி எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினர் உங்கள் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிறதை அவர் சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாக தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீ தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற நீ என்னுடைய புத்திரன் என்பதை உங்களுக்குள் இருந்து சாட்சி கொடுக்கிறார். 15ஆம் வசனத்துல பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுவீகார புத்திரன் ஆவியை தந்திருக்கிறார். உங்க ஆவிக்குள் இருந்து என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுவீகார புத்திர ஆவி உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். 26ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். இதையும் சாட்சி கொடுக்கிறார். உள்ள இருந்துகிட்டு பலவீனத்தில் நான் தான் உதவி செய்கிறேன், பாவத்து நிமித்தம் மரித்ததா நான் தான் உள்ள இருந்து மாற்றுகிறேன், நான் தான் உள்ள இருந்து நடத்துகிறேன், நான் தான் உன்னை சுவீகார புத்திரன் ஆக்கியிருக்கிறேன். எல்லாம் உள்ளிருந்து. இதுதான் ஹியூமன் ஸ்பிரிட், சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்றதுக்கு காரணமே அதுதான். இதுதான் ஒரு கடவுளுடைய புள்ள அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உயர்ந்த தேவனோடு உறவு கொள்வதற்குள்ள விசேஷமான சத்தியம், தீர்க்க தரிசனமான சத்தியம். ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன். 5:12 ஜீவனை உடையவன். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்கள் ஆவி எம்டியா இருந்தது, காலியா இருந்தது. எப்படி? ஆதியா 1:1 அது வெறுமையாகவும் இருளாகவும், ஆழத்தின் மேல் இருளும் இருந்தது, வெறுமையாக இருந்தது. அதுபோலதான் உங்க ஆவி இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளே பிரவேசித்து உங்களை ஜீவன் உடையவராக மாற்றுகிறார். அதான் 1 யோவான் 5:12. இப்போ உங்க ஆவி எம்டியா இல்லை, வெறுமையா இல்லை, காலியா இல்லை. உங்க ஆவிக்குள் ஜீவனை பெற்ற, ஜீவ வாழ்வை பெற்ற ஒரு ஆவியாக இருக்கிறது. எஸ், ஜீவ ஆவியை பெற்ற ஒரு ஆவியாக உங்க ஆவி இப்போ உங்களுக்குள் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வாழ்வு அதுதான் ஜீவன். அவர் ஜீவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய வாழ்வு தான் ஜீவன். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் ஜீவனாக இருக்கிறார். வாசிப்போமா? 1 யோவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 இது இல்லைன்னா நான் வேற வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Glory to God. 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதி முதலாய் நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளால் கொட்டது ஜீவ வார்த்தை. பார்த்தது, தொட்டது, அனுபவித்தது எல்லாம் ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம்.
அது பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து சாட்சி உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம், அதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆகவே உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவள் எவ்வளவனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவளிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவே ஜீவன். ஆனால் அவங்க பார்த்தாங்க, கண்டாங்க, கூட நடந்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. உயிர்த்தெழுந்த பின்புதான் இவர்தான் ஜீவன், இவர்தான் வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற அத்தனை இயற்கைகளுக்கும் ஜீவனாக இருக்கிறவர், ஜீவாதிபதியாக இருக்கிறவர், அத்தனைக்கும் ஜீவனாக இருக்கிற அத்தனை படைப்புகளுக்கும் ஜீவனாக இருக்கிறவர் இவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வாழ்வை உங்க ஆவிக்குள்ள நீங்க பெற்றிருக்கிறீங்க. இதனால என்ன தெரிஞ்சதானே? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம டம்மி பீஸா இருக்கிறோம். நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மரக்கட்டையை போல நாம் பயனற்றவர்கள் போல ஒரு மூலையில் கிடக்கிறோம். ஜீவனை அடைந்திருக்கிறோம். நம்ம ஆவிக்குள்ள கிறிஸ்துவை அடைந்திருக்கிறோம். அதனால என்ன பெனிஃபிட்? அதனால என்ன அப்படி என்றால் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய மீறுதல் நிமித்தமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, அது பிடிச்சுக்கிட்டு கிருபையின் பரிபூர்ணமாகிய நீதியின் பரிபூர்ணத்தை, நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். ரோமர் 5:17. ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். நீங்க ஜீவனை அடைந்து நீங்க ஆளுகை செய்ய உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆதாமுக்கு இந்த ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? டம்மியா போயிட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நோவாவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். உன் நிமித்தம் பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்கள்லாம் நீ ஆண்டுக்குள்ள அது கீழ்பட்டு இருக்கும், உன்னை குறித்த பயம் உண்டாகும். ரோமர் மத்திய 9ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறார். மீண்டும் ஆள்கையை கொடுக்கிறார். அதை இழந்துட்டார். அவங்க சந்ததியை இழந்துட்டு. ஸ்தோத்திரம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இந்த ஆளுக நமக்கு பத்திரம் போட்டு பதிவு பண்ணி பைபிள்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ ஜீவனை அடித்து ஆளுகை செய்வ. எதை? உங்களை ஆளுகை செய்வீங்க, உங்க குடும்பத்தை ஆளுகை செய்வீங்க, வெளி உலகத்தையும் ஆளுகை செய்வீங்க. ஜீவனை அடைந்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். ஜீவன் இல்லாதவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உலகமே கருமேகமா இருக்கு. பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகி போயிருக்கிறது. ஜீவனை அடைந்த நீ ஆளுகை செய்ய வேண்டும். ஜீவன் இல்லாதவனுடைய ஆளுகைக்கு கீழே நீங்க இப்ப இருந்து போராடி கொண்டு, கலங்கி கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஜீவனை அடைந்தவன், நான் ஆளுகை செய்ய வேண்டியவன். இப்பொழுது ஆளுகை செய்யாமல் இருக்கிறது, என் ஆளுகைக்குள் நான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறேன் என்று ஓவர் கம் பண்ணணும். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தினமும் அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஏரியாவையே, ஒரு நாட்டையே நீங்க ஆள வேண்டியவர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாவம் எல்லாரையும் ஆளுகை செஞ்சதோ, ஜீவனை அடைந்த நீ எல்லாரையும் ஆளுகை செய்யணும். இந்த மாவட்டத்தையே நீ ஆளுகை செய்யணும், உங்கள் கிராமத்தையே நீ ஆளுகை செய்யணும், இந்த உலகத்தை ஆளுகை செய்யணுங்கிற அந்த வாழ்க்கைய உங்க ஆவிக்குள்ள ஆவியாக இருந்து வைத்திருக்கிறார். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட்டுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸ்தோத்திரம். அப்ப ஜீவனை அடைந்தவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆளுகை செய்ய இந்த பூமியிலே நீங்கள் ஒருவரே சிறப்பு மிக்கவர்கள், உரிமை பெற்றவர்கள் என்பது கிறிஸ்தவம் 199% அறியல. 1999% அறியல. ஆகவே ஆளுகையை எதிரியுடைய கரத்தில் கொடுத்து விட்டு அதற்கு கீழ் இஸ்ராயல் மக்களை போல அடிமையாக இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த போதனையை அவர்களுக்குள் வையுங்கள். இந்த சத்தியம் உண்மை. இதை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்திற்குள்ளேயும் வையுங்க. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பகுதியை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் போட்டு போட்டு கேட்டு எனக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் இருக்கு. ஆவியானவர் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஜீவனை அடைந்து வாழ்வார்கள். மரணம் எப்படி ஒரு மனுஷனால் மரணம் எப்படி எல்லாரையும் உலக மனிதனை ஆட்கொண்டதோ, ஜீவனை அடைந்தவர்கள் அப்படி இந்த உலக மக்களையே ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் என்கிற ஐ ஓப்பனை மக்களுக்கு கொடுங்க. அதற்கு நாங்கள் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.